பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை. எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டிக் கிடந்தது. பணக்காரரான ஒரு வியாபாரியின் வீட்டில் செல்வத்திற்கு பஞ்சமில்லை. எல்லா செல்வமும் அவர் வீட்டில் கொட்டிக் கிடந்தது. பக்தனே, நீயும் உன் முன்னோர்களும் செய்துள்ள புண்ணியங்களின் காரணமாகவே இதுவரை நான் உன் வீட்டிலே தங்கியிருந்தேன். எனவே இன்னும் ஒரு தாளில் வீட்டை பேலிவிட்டது. அதற்கு முன் இன்னும் ஏதாவது என்றால் கேட்டுக்கொள்ள. மறுநாள் பொழுது விடிந்தது. வியாபாரி வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து கனவில் நடந்தவற்றை கூறினார். கல்வி வரம் கேட்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆலோசனை கூறினார். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே கருத்தை, மாளிகைகள் பலவற்றை கேளுங்க, ஒரே கருத்து. அப்பா, நமக்கு தேவையான பொன், வைரம், வைட்டோரியம், மாணிக்கம், வீடு என கேட்டு வாங்கினாலும் நிலையானதில்ல. மகள், நம் வீட்டிலிருந்து மகாலட்சுமி தேவி வெளியேறப் போகிறேன் கூறிவிட்டா அவளது ஐஸ்வர்யம் போன்ற பொருட்களும் மறைந்துவிடும். அப்பா, நீங்க மகாலட்சுமி தேவி கேளுங்க, எப்போ எங்க வீட்டில் பரம்பரத்துக்கு வர. ஆம் கண்ணா, நாம் அப்படியே வேண்டுவோம். அன்னையே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்போதும் பரஸ்பர அன்பு நிலையத்திற்கு வேண்டும். இதுவே நான் உன்னிடம் கேட்கும் வரம். அன்னையே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து மகாலட்சுமி எந்த கொடுத்த எந்த குடும்பத்தில் பாண்டிருக்கிறவரிடமான்றாள். மகனே, இப்படி ஒரு வரத்தை கேட்டு மீண்டும் உன் வீட்டிலே என்ன கட்டி போட்டு விட்டாய். அன்னையே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். எந்த வீட்டில் குடும்பத்து பெரியவர்களை மதித்து நாகரிகமான முறையில் மற்றவர்களுடன் மரியாதை பருது